நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஆத்தில் நான் பன்னீர் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத காமிக்க போகிறேன். பட் ஐம் டோட்டலி அகேன்ஸ்ட் பன்னீர். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெனி பீப்புள் ஆர் ப்ரமோட்டிங் பன்னீர். அதாவது அது ஒரு சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் மாதிரியும், அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு அது வந்து ஹெல்தி, அதுதான் வெஜிடேரியன்ஸ்க்கு இருக்கிற ஒரே சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ப்ரமோட் பண்ணுறா. அண்ட் ஈவன் நிறையா டாக்டர்ஸ் கூட அதை தான் சொல்கிறா. பட் ஐ டோன்ட் நோ ஹவு ஃபார் வந்து எனக்கு இது கரெக்டோ தப்போ அப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னு பார்த்தேன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த ஹை பித்தா ஹை வாத்தா கைண்ட் ஆஃப் பாடி இருக்கிற பீப்புளுக்கே இந்த பன்னீருங்கிறது பெருசாக ஒத்துக்காது. அதாவது இப்போ பார்த்தேன்னா, இப்போ ஆல்ரெடி ஏதாவது வயிற்று பிரச்சனை இருக்குதுன்னு வைங்களேன், வயிற்று புண்ணு இருக்குது, இல்லைன்னா கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் அஜீரண கோளாறு இருக்குது, ஜீரண கோளாறு கொஞ்சம் இருக்குது, இந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கை ஜென்ரலாக இந்த பன்னீர் வந்து பெருசாக ஒத்துக்காது. நீங்கள் எத்தனை நாள் ஆச்சு சொல்லுங்களேன் இந்த பன்னீர் வந்து லைக் மார்க்கெட்டில் வந்து பன்னீர் வந்து இப்போ எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சு எல்லாம் எவ்வளோ நாள் ஆச்சு சொல்லுங்களேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம பாட்டி வாழ்லாம் கண்டிப்பாக சாப்பிட்ருக்கவே மாட்டா. இப்படி ஒன்று இருக்கிறதே அவளுக்கு தெரியாது. ஆனால் நம்ம வந்து ஏதோ திடீர்னு ஒன்று பெருசாக அப்படியே இதுதான் வந்து ப்ரோட்டீன் சோர்ஸு அப்படின்னு நினச்சிண்டு அப்படியே வாரத்துக்கு 2 தடவை பண்ணுறது என்ன, சாப்பிட்றது என்ன நாயின் இருக்குது. ஐ டோன்ட் நோ. ஃபார் பீப்புள், அதாவது ஃபார் பீப்புள் வித் குட் டைஜஷன் ஆர் கொஞ்சம் இப்போது குழந்தைகள்லாம் இப்போ கொஞ்சம் ஃபிசிக்கல் ஒர்க் எல்லாம் பண்ணும் இல்லையா, அதாவது ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் போயிட்டு வருங்க, அந்த மாதிரி குழந்தைகளுக்கு மேபி இது வந்து ஓகேவாக இருக்குமோன்னு எனக்கு தோன்றுறது. பட் ஆனால் என்ன கேட்டால் நிஜமாகவே சொல்கிறேன், பன்னீர் ஐ டோன்ட் நோ. பட் ஆன் தி அதர் ஹேண்ட், லைக் என்ன சொல்கிறது, ஐரானிக்கலி ஐ ரியலி லைக் பன்னீர். ஓகேவா? அதாவது இப்போ நம்ம இந்த பன்னீர் கிரேவி எல்லாம் பண்ணி சாப்பிட்டோன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் தான், எனக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் அது என்னமோ பண்ணி விட்ருவோம் வயிற்ற கடைசியில். அதுதான் வந்து நான் கவனித்தது. அது எனக்கு ப்ரோட்டீன் கொடுக்கறது, நான் வந்து ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத விட அது என் வயிறை கெடுத்து விட்டது தான் ஜாஸ்தி ஆக்சுவலி பார்த்தேன்னா. ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, இதை நம்ம திரிய வச்சு பண்ணுறோம். அதுவே வந்து எனக்கு பெருசாக ஒரு இது இல்லை. எனக்கு பாலை திரிய வச்சு பண்ணுறது ஒரு பெருசாக எனக்கு என்னமோ தெரியல, எனக்கு ஐ டோன்ட் ஃபைண்ட் இட் குட். பட் ஐ டோன்ட். நீங்களே கேட்டு பாருங்களேன். இப்போ உங்கள் ஆற்றுல பாட்டி வாழலாம் இருந்தான்னா, பாட்டி தாத்தாவாக இருந்தான்னா, அவள்கிட்ட கேட்டு பாருங்களேன், எத்தனை பேர் பன்னீர் சாப்பிட்ருக்கான்னு. இல்லை ஆற்றுல இந்த மாதிரி அவள் அம்மாலாம் அவளுக்கு பன்னீர்லாம் பண்ணி கொடுத்துருக்காளா, சாப்பிட்ருக்காளான்னு கேட்டு பாருங்களேன். அவள்லாம் கண்டிப்பாக சாப்பிட்ருக்க மாட்டாள். ப்ரோட்டீன் வந்து நமக்கு இந்த பல்சஸ்லேயே வருது. இப்போ பாருங்கள், இந்த சாத்துர்மாசியான்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது இப்போது இந்த மாத்வாஸ் எல்லாம் பார்த்தோன்னா அவள் வந்து என்ன பண்ணுவாள், இந்த ஒரு 4 மாதத்துக்கு இந்த நிறைய இந்த கால் அதாவது இந்த கிரெயின்ஸ் வந்து அவள் நிறையா சாப்பிடுவாள். சுண்டலாக பண்ணி நிறையா சாப்பிடுவாள். ஸோ இந்த மாதிரி நம்ம சிஸ்டம்லேயே நமக்கு தேவையான அளவு ப்ரோட்டீன் எங்கேருந்து வரணும் அப்படிங்கிறது கிளியராக நமக்கு சொல்லியிருக்கு. அதை விட்டுட்டு நம்ம வந்து யாரோ எங்கேயோ பன்னீர் சாப்பிட்டாங்கிறதுக்காக நம்மளும் உடனடியாக பண்ண ஆரம்பித்து அப்படியே அதுதான் ப்ரோட்டீன் ஆக்கும், அதுதான் எல்லாம் ஆக்கும்னு சொல்லி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது என்னோட பர்சனல் வியூ தான். எனக்கு ஐம் நாட் அகேன்ஸ்ட் எனிபடி ஹூஸ் ப்ரமோட்டிங் பன்னீர், நார் ஃபார் ஃபேக்ட் எனக்கே பன்னீர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் இப்போ நான் குறைச்சின்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு நிறைய டைஜஷன் இஷ்யூஸ்லாம் வர ஆரம்பிச்சிடுது. அதனால் நான் வந்து ரொம்பவே கம்மி பண்ணிட்டேன். ஸோ இப்போ வெளியிலலாம் சாப்பிட்றதே கிடையாது. ரொம்ப கேசஸ் எல்லாம் இருக்குது பன்னீர் மேலே. அது என்னமோ அவன் பால்லே பண்ணுறதில்ல, வேறு எதையோ யூஸ் பண்ணி பண்ணுறான், அப்படி இப்படின்லாம் இருக்குது. ஸோ வெளில போனால் கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் நான் சொல்கிறது, அஃப்கோர்ஸ் எனக்கு அது ரொம்ப டெம்ப்டிங்காக தான் இருக்கும் உங்களுக்கு. எனக்குமே வெளியில் எங்கேயாவது பார்த்தா ஆஹா நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் we don't know how far it is good for our health இல்லையா. அண்ட் சில பேர் என்கிட்டே சொல்லுவாள் இந்த மாதிரி, என்ன சும்மா நல்லதாக சாப்பிட்டு என்ன போகிறது, பரவாயில்ல கொஞ்சம் லெட்ஸ் என்ஜாய் இந்த மாதிரி ஃபுட்ஸ் ஆல்சோ, என்ன போகிறது அப்படின்னு. அஃப்கோர்ஸ் அது இருக்கவே இருக்குது. அதெல்லாம் அவளோட பர்சனல் சாய்ஸ் தான். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, அட்லீஸ்ட் லெட்ஸ் அவாய்ட் கொஞ்சம் இந்த வெளியில் சாப்பிட்றது. இந்த மாதிரி அவள் பன்னீருங்கிற பேரில் என்னத்தை போடுறான்னு நமக்கு தெரியாது. மேபி அவளுக்கே தெரியாதா இருக்கும். அவள் ஜெனுவனாக பன்னீர்னு சொல்லி வாங்கி ஏதோ பண்ணி கொடுக்குறாளா இருக்கும். பட் ஆனால் அவளுக்கே தெரியாமல் அது வேறு ஏதோ பொருள் நம்ம உடம்புக்குள்ளே சேர்றது. அந்த டாக்ஸிக் பொருள் நம்ம உடம்புலேருந்து நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் அதை வெளியே தள்ளுறதுக்குள்ளே அது படாத பாடுபட்டுடுறது. இது எல்லாம் வந்து பார்த்தேன்னா ஒரு ஏஜ் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக தெரியாது. ஒரு யங் ஏஜில் இருக்கும், ஒரு லேட் 20s ஏர்லி 30s வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எந்த பிரச்சனையுமே உடம்புக்கு தெரியாது. ஒரு லேட் 30s ஏர்லி 40ஸ்க்கு போனோன்னா எல்லா விதமான பிரச்சனையும் உடம்புக்கு வருது. இப்போ நீங்களே கவனித்து பாருங்க, சின்னவாளுக்கெல்லாம் இருக்கிற எல்லா பிரச்சனையும் வந்துடுறது அவளுக்கு. அப்பப்போ முன்னாடியெல்லாம் 60 வயசில் ஏதாவது பிரச்சனை சொல்லிகிட்டு இருப்பா. இப்போ அதே பிரச்சனையை இப்போவே சொல்கிறோம். 30 வயசுலேயே நாங்கள் இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம். முதுகு வலி, கை வலி, கால் வலி, நின்னா வலிக்கிறது, உட்காந்தா வலிக்கிறது, மூச்சு வாங்கினா வலிக்கிறது. அவ்வளோதான், இதே தான் நடந்துட்டுருக்கு. ஸோ இது ஒரு அட்வைஸ் கிடையாது, பட் இட் இஸ் ஜஸ்ட் அ பர்சனல் ஒப்பீனியன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.